அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதம் தொட்டு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் தமிழ்நாட்டோட மேட்டு பகுதி நிலங்களில் மானாவாரியாவோ அல்லது இரவை பாசனம் பண்ணக்கூடிய பகுதிகளில் ரொம்ப எளிமையாக அதிக லாபத்தோடு சம்பாதிக்க ஒரு நல்ல அமைப்புள்ள ஒரு பயிர் அப்படின்னா நிலக்கடலை. வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய அந்த மிக குறைந்த உற்பத்தி உள்ள பகுதிகளெல்லாம் மிக குறைந்த உற்பத்தி, நான் எதுவுமே போட மாட்டேங்க, நிலம் சும்மா கிடக்குதுங்க அப்படிங்கிற இடத்துல எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வரப்பு இருந்தால் நல்லது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், வரப்பு இருந்தால் நல்லது. ஏன் வரப்பு போடணும்? நம்ம எந்த செலவு பண்ணாலும் உள்ள சத்துக்களுக்காக எந்த செலவு பண்ணாலும் மழையில் அடிச்சுட்டு போயிடக்கூடாது, அந்த நிலத்துக்குள்ளேயே இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் நான் வரப்பு போட சொல்கிறேன். அப்படி வரப்பு போட்ட இடம் குறைஞ்சபட்சம், அப்படி இல்லைனாலும் கடலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகங்கள் அப்படிங்கிறது என்னென்னா தரணி. ஒரு ஏக்கருக்கு 1000 கிலோ கிடைக்கக்கூடிய ரகம் தரணி. எல்லா வேளாண்மை அலுவலகத்திலையும் கிடைக்கும். K6, K7, K8 அது இல்லாத கொஞ்சம் உயர் ரகங்கள் அப்படின்னு போட்டால் TMV 14, VRI 8. இதெல்லாம் நம்ம ஊர் கடலை, தமிழ்நாட்டு கடலை. VRI 8 விருதாச்சலம், TMV திண்டிவனம். இதெல்லாம் இது தவிர இதெல்லாம் 1000 கிலோ வித்தியாசமாக கிடைக்கிறது. கதரி 18, 12 1400 கிலோ 1600 கிலோ கிடைக்கக்கூடிய வகை கடலை. கிர்னார் 5, 4 இருக்குது, 5 இருக்குங்க. இது பார்த்தா 1800, 2000 கிலோ கிடைக்கக்கூடிய கடலை. இரவையாகவும் போடலாம், மானாவாரியாகவும் போடலாம். எல்லா பகுதியிலும் விற்பனை ஆகுதுங்க, எல்லா பகுதிக்கும் ஏற்ற கடலை. இந்த கதரிங்கிறது சிவப்பாக ஒல்லியாக நீளமாக எண்ணெய்க்கு கொடுக்கக்கூடிய கடலை, எண்ணெய் உற்பத்திக்கு கிடைக்க வேண்டிய கடலை. அதிகமான விளைச்சல். நான் சொல்கிறது 1400ங்கிறது சராசரியாக சொல்கிறேங்க. ஒரு சில விவசாயிகள் 2300 கிலோ வரல எடுத்திருக்காங்க. அதை முறையாக வளர்க்குறது 125 நாள் கடலைங்க வளர்த்தோம்னா அந்தளவுக்கு வருங்க. அதே மாதிரி கிர்னார் 5ங்கிறது கொட்டை கடலைங்க. நம்ம அந்த மிக்சர்லாம் போடுறாங்க பார்த்திங்களா, பெரிய கடலை. அது பார்த்தா நமக்கு சர்வசாதாரணமாக 1800 கிலோ குறைஞ்சபட்சம். அதுக்கு வேணுங்கிற சத்துக்கள் மட்டும் கொடுத்து வளர்த்துட்டா, அதுக்கான முறைகள் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம். அதுக்கு வேணுங்கிற பொருள்களை மட்டும் வாங்கி வச்சு தப்பு இல்லாமல் செஞ்சிட்டோம்னா இந்த அளவு லாபம் கிடைக்கும். எங்கெல்லாம் செம்மண் நிலம், மணல் நிலம், நான் ரொம்ப நாள் எதுவும் செய்யாமல் போட்டு வச்சுருக்கேன், அல்லது மற்ற மாமரம் இருக்குது, மற்ற மரங்கள் இருக்குது, இடையில ஊடு பயிராக போடுறேன், தங்கமான பயிருங்க நிலக்கடலை. இனி வரக்கூடிய காலத்தில் யோசிக்காமல் அதை செய்யுங்க. அதோட வளர்ப்பு முறை ரொம்ப எளிமையானது, நான் சொல்லித்தரேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சி இல்லாமல் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்களில் கேட்டிங்கனாலும் அதற்கான அட்டவணை ஒன்று வச்சுருக்கோம். அந்த அட்டவணை நான் உங்களுக்கு தரேன். அதை அப்படியே நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே போதும். எந்த வகை நிலத்திலிருந்தும் அதிகமான லாபம் எடுக்கலாம். முக்கியமாக மேட்டு நிலங்கள் எனக்கு பயனில்லாமல் இருக்குது, அதே நேரத்தில் குறைந்த கவனத்தோட அதிகமான லாபம் எடுக்கணும்னா இந்த விவசாயத்தை எடுக்கலாம். மேட்டு நிலம் அப்படிங்கிறப்ப நமக்கு களை செடிகளோட பெருக்கம் பெருசாக இருக்க வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் நம்ம பயிர் அதிக வேர் விட்டு அதிக இலை பெருக்கத்தோடு வளரணுன்னா என்னென்ன விதமான கவனம் கொடுக்கணும் அதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறலாம். இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் எந்த பகுதியாக இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நிலக்கடலை சாகுபடியை கையில் எடுங்க. அதற்கான தரமான விதைகள் எங்கே கிடைக்கிது? ஏன்னா தரமான விதைகள் எங்கே இருக்குதுன்னு கேட்டு வாங்கினாலே நம்ம பாதி ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். அவசரப்பட்டு யாரோ கொடுக்குறாங்கன்னு அதை வாங்கக்கூடாதுங்க. இப்போ குஜராத்தோட கடலையெல்லாம் 1, 2 இருக்குங்க, JJ 34 அப்படின்னு ஒன்று. அதெல்லாம் உண்மைக்கே உயர் ரக கடலை. ஆனால் என்ன ஒன்றுன்னா முன்கூட்டியே அந்த ஆயில் மில்லில் சொல்லி வச்சு அந்த கடலையை வாங்கணும். இதை மட்டும் வாங்கிட்டா கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி பெறலாம். முயற்சி பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.